சுமை சுமந்த தோள்களே, சுகமறந்த கால்களே, வழி மறந்து வாழ்வு காணலாம். பரியிலே அருள் நிறைந்த அமைதி காணலாம். ஓடும் நதிகள் ஆயிரம், சேரும் கடல் ஒன்றுதான். சாதி மதம் கடந்து நாமும் இறையாட்சியை தேடலாம். மனிதநேய சங்கமந்தானே திருப்படி, தோழமையின் அன்பியந்தானே. தேவன் அழைக்கிறார், வாணி நாசி அடிக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் வழி செலுத்த வாருங்கள். நம்பி துணிந்து செயல்பட புதிய வானம் காணலாம். அன்பின் நிறையை வழிபட புதிய பூமி காணலாம். ஒன்று எங்கள் தேவன் என்று உரிமை கீதம் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலம் முதல் ஞாயிறு. இன்றைய ஞாயிறு வழிபாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் பங்கு மக்களையும் அருட்சகோதர சகோதரிகளையும் திருப்பயணிகளையும் நம் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அவர்களையும் திருக்குடும்ப அன்பியத்தார் வரவேற்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு நெடும் பயணம். நிலை வாழ்வே இதன் இலக்கு. லட்சிய பயணிகளாகிய நாம் நம்மை தன்னாய்வு செய்து நமது பாதையில் உள்ள இடையூறுகளை அகற்றி சோதனைகளை கடந்து நம்மை நாமே தயாரித்து கொள்ள தகுந்த காலம்தான் இத்தவக்காலம். புத்துணர்ச்சியுடன் நம் பயணத்தை தொடர புத்துரு பெறும் வேளையும் இதுவே. இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகையின் சோதனையில் விழாமல் தன்னை காத்து கொள்வதை நாம் காண்கிறோம். இயேசு பாலைவனத்தில் தனித்திருக்கிறார், பசித்திருக்கிறார், விழித்திருக்கிறார். வலியும் வெறுமையும் நிறைந்த அந்த பாலை நில அனுபவத்தில் அவர் வலிமையடைகிறார். அழகையின் அனைத்து சூழ்ச்சிகளையும் சிதறடித்துவிட்டு தம் லட்சிய பயணத்தை புத்துணர்ச்சியுடன் தொடர்கிறார். காலத்தின் போக்கிற்கேற்ப தன்னை புதுப்பித்து கொள்ளாத உயிரினங்கள், இயக்கங்கள், கருத்தியல்கள் எதுவும் வெகு தூரம் வரலாற்றில் பயணிப்பதில்லை. அவை முடங்கி போய் தேங்கி விடுகின்றன. இது இயற்கை கற்றுத்தரும் பாடம். விண்ணக பயணிகளாகிய நாமும் இறைவேண்டல் மற்றும் உண்ணா நோன்பு ஆகியவற்றால் நம்மையே ஒடுக்கி நம்மை நாமே புதுப்பித்து கொள்வோம். நம் பிறரன்பு பணிகள் வாயிலாக இறையன்பை வெளிப்படுத்துவோம். அதற்கான அருள்வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் இறைஞ்சுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு
நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் குடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகின்று உம்முடைய அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உம்முடைய அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்திரளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் முது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியா உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உரை பனி தனிலும் வெண்மை ஆவேன். பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதையும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, இல்லாமல் இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையின்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசக முன்னுரை. அழிவுகளிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் இறைவனை நமக்கு நினைவுறுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் இறுதியில் இறைவன் புதியதொரு வாக்குறுதியை அளித்தார். அந்த வாக்குறுதியின் ஒரு அடையாளமாக வானவில்லை விண்ணில் பதித்தார். அழிவிலிருந்து அற்புதங்கள் உருவாக்கும் இறைவனின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்திரு வசனங்கள் 8 முதல் 15 வரை. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழி மரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூர்வேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெரு வெள்ளமாக மாறாது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைப்பிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும்
உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. பாதைகள் உண்மையானவை. இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுள் இரக்கமுள்ளவர், நேர்மையானவர், எளியோரை நேர்வழியில் நடத்தி அவர்களுக்கு தம் புதிய வழித்தடங்களை கற்பிப்பவர் என்று எண்பித்தார். கிறிஸ்து நம் அனைவருக்காகவும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார். இவரின் இறப்பின் வழியாக நாம் அனைவரும் வாழ்வு பெற்றோம். அந்த வழியில் இறுதி வரை நிலைத்திருக்க புனித பேதுரு இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பிற்கு செவிமடுப்போம். திருத்துறை பெயர் முதலிய விரும்புகின்ற வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களை பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இருந்தவரெனினும் ஆவிக்குரிய இயல்புள்ளவராய் உயிர் தெழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணலும் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். ஆயின் தன் மந்தையை காப்பது போல
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. 1ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் தூய ஆவியால் இயேசு பாலினத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலினத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவுக்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலினத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே சாத்தானால் சோதிக்கப்பட்டார். பிரியாதிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, பங்கு மக்களே, இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறிலே இருக்கின்றோம். 40 என்ற எண்ணிக்கை கொண்ட வார்த்தை விவிலியத்திலே தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாட்டு புத்தகம் வரை பரவி கிடக்கிறது. அது 40 ஆண்டுகளாக இருக்கலாம், 40 நாட்களாக இருக்கலாம். 40 என்ற எண்ணிக்கை நம்முடைய வாழ்விலே முக்கியமான நிகழ்வுகளை சொல்லித் தருகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகம், இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலினத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பொதுவாக நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தொல்லை, இப்படி புலம்புறத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஏன் நாம் கூட புலம்பியிருப்போம். நாங்கள் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நாங்கள் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம், ஊரில் உண்மையாக நேர்மையாக இருந்ததற்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, நாங்கள் கடவுளுக்கு பயந்து தெய்வத்துக்கு பயந்து உண்மையாக வாழ்ந்தோமே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை. இப்படி புலம்புறவங்க, ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறவங்க, இயேசுவுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பி அவர் பாலினத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இயேசு திருமுழுக்கு பெற்றார். திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். அதன் பிறகு அவர் அந்த யோர்தான் ஆற்றை விட்டு வெளியே வருகின்றார். தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்த அவர் எங்கே செல்கின்றார்? பாலினத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அழைத்து சென்றது யார்? தூய ஆவியானவர். எதற்காக? உண்ணா நோன்பிருந்து சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அன்புக்குள்ளே, ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே சோதனைக்குள்ளாக முடியும். ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே சோதனைக்கு உள்ளாக முடியும். நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் பழுத்த மரம்தான் கல்லறிபடும் என்று? நாம் சொல்லுது இல்லையா, பழுத்த மரத்துக்கு தான், இனிப்பான மரத்துக்கு தான் கல்லறைப்படும் என்று நாம் சொன்னது. அப்புறம்
ஏன் இந்த கேள்வியை கேட்கிறோம்? நான் யாருக்கு என்ன துன்பம் செஞ்சேன், நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், கோவில் காரியங்களை நான் உண்மையா இருந்தேனே, என் மனசாட்சிக்கு நேர்மையா இருந்தேன் என்று நாம் சொல்லுகிறோமே. அன்புக்குரியவர்களே, ஆவியால் நிரப்பப்பட்டவர்களால் மட்டுமே சோதனைக்குள்ளாக முடியும். ஆவியால் நிரப்பப்பட்டவர்களுக்கு மட்டுமே சோதனைகள் வரும். சோதிப்பது யார்? ஆவியானவரா? இல்லை. சோதிப்பது, அந்த சோதனைகளை அனுமதிப்பது ஆவியானவர். சோதிப்பது யார்? அலகை. அது அலகையினுடைய வேலை. சோதனையின் போது உடனிருந்து தேற்றுபவராக இருப்பவர் தூய ஆவியார். அன்புக்குள்ளே, இயேசு தூய ஆவியாரால் எங்கே அனுப்பப்பட்டார்? பாலிநிலத்துக்கு அனுப்பப்பட்டார். இந்த பாலிநிலம் திருவிவிலியத்திலே இந்த பாலிநிலத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கிறது. இசையா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பாலிநிலம் சாத்தான் வாழக்கூடிய இடம். தொடர்ந்து நான் வாசிக்கின்றோம். லேவியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கூடிய குடும்பங்களின் கருத்துக்களுக்காக, நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக, பங்கிலே பணியாற்றக்கூடிய இருபால் துறவியர்கள் நம்முடைய சபையினுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது நம்மை விழ வைப்பதற்காக அல்ல, நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல. மாறாக நாம் எவ்வளோ தூரத்துக்கு பலவீனமானவர்கள், நாம் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ தூரம் நாம் ஆண்டோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக இந்த நாளிலே இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த சோதனைகளுக்காக, துன்பங்களுக்காக நன்றி சொல்வோம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்குமே இந்த சோதனைகள் நிச்சயமாக வரும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் இந்த சோதனையை தாண்டி ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். இந்த நாளிலே இறைவன் நம்முடைய வாழ்வின் இக்கட்டான அந்த சூழ்நிலையிலும், நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அதை தாங்குவதற்கான சக்தியை கொடுத்திருக்கிறார், மன தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த தவக்காலத்தின் இந்த 40 நாட்கள் நம்ம எல்லோருக்குமே ஒரு பாலைவன அனுபவமாக, ஆண்டவரோடு தனித்து விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய, இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான அனுபவமாக மாற சிறப்பாக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு தெய்வமே, இது இந்த நாள், இந்த தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இன்று சோதனைகளை எப்படி தாண்டி அந்த சோதனையை சாதனையாக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அன்பாண்டவரே, எங்களுடைய வாழ்வு வரக்கூடிய அந்த சோதனைகளை நாங்கள் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தயார்படுத்தியலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உளிதமான இந்த பலி இல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவித்து உண்ணா நோன்பிருந்து உருவெடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறைகளை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவெல்லாம் பாஸ்காவுக்கு கடந்து செல்வமாக. ஆகவே வானக தூதரிகளோடும் புனிதரின் பெருந்தரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் ஆகிய புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர்
நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதி ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, எவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நோரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்போது வழங்கப்படும் இந்த திருவிருந்திலே தகுதியான நிலையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்குமாறும், பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து இந்த திருவிருந்திலை பங்கேற்க முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக அமர்ந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நடுப்பகுதிக்கு வந்து பக்தியோடு இயேசுவின் திருவுடலை பெற்றுக்கொள்வோம். காக்கும் கரம் தேடி கனிவோடு காத்திருந்தேன். கரம் கோர்த்து என்னை தூக்கி சுகமூட்டினாய். மனிதம் மலர்ந்திடவே புனிதர் புகழ்ந்திடவே புவி வாழ்வை எமக்களித்து
என் தேவன் என்னில் வரும் நேரம் உறவாக இணைந்திடும் பாரம் உயிராக என்னில் வந்து உறவாடும் நாதனே நிறைவாழ்வை என்னில் தந்து நிறைவாகும் ஜீவனே என் உள்ளம் எழுந்தே நீ வா. இயேசுவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். அறிவிப்புகள். இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. வருகின்ற 21ஆம் தேதி புனித பீட்ட தமியா நினைவு. 22ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தூதான புனித பேதுருவின் தலைமை பீட பெருவிழா. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித போலிகார்ப் நினைவு. 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, இந்த வார திருப்பலியை சிறப்பித்தவர்கள் திருக்குடும்ப அன்பியத்தார். வெள்ளிக்கிழமை மற்றும் கடந்த வாரத்திலே சிலுவை பாதை மற்றும் மக்களுக்கான கஞ்சி இவற்றெல்லாம் ஏற்பாடு செய்து கடந்த வாரம் முழுவதும் சிறப்பித்த திருக்குடும்ப அன்பிய மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் திருத்தல பங்கு மக்கள் சார்பாக உங்கள் ஒருவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வேன். வருகின்ற வாரம் முழுவதும் சிலுவை பாதை சிறிய சிலுவை பாதையை சிறப்பித்து வெள்ளிக்கிழமையிலே சிலுவை தூக்கி மற்றும் திருப்பலி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்க இருப்பவர்கள் புனித அர்னால்ட் ஜான்சிய அன்பிய குடும்பங்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதையை வழி நடத்துபவர் அருள்பணி ஜான் பீட் அவர்கள், வங்கமனத்தூர் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அவர்கள் வந்து இந்த திருச்சிலுவை பாதையை வழி நடத்துவார்கள். அன்பான மக்களே, ஒரு அன்பான வேண்டுகோள் பங்கு மக்களுக்கும் இருபால் துறவிகளுக்கும். ஒரு சிலவற்றை நான் சொல்லுகிற பொழுது தயவு செய்து உள்வாங்கி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு குருவானவரை வெளி இடத்திலிருந்து நாம் வரவழைத்து இங்கே நாம் அந்த தியான சிந்தனைகளை கொடுக்கின்றோம். அப்படி என்றால் நாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சரியா? காலையில் திருப்பலி வந்துட்டு ஓடி போகிறது, மதியம் திருப்பி ஓடி போகிறதெல்லாம் அது வெள்ளிக்கிழமைகளில் வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து வெள்ளிக்கிழமைகளிலே மாலை சிலுவை பாதை மற்றும் திருப்பலி கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும். அதனால தான் நற்கருணை ஆசீர்வாதம் கூட வைக்கல, 7:15 எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. சரியா? அதனால் இது ஒரு சிரமமாக பார்க்க தேவையில்லை. எல்லாருக்குமே நாம் கஞ்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். மிக நன்றாக இருக்கிறது. குடும்ப உணர்வோடு நாம் இதை செய்கிறோம். ஏன்னா வெளியேந்து ஒரு ஃபாதரை அழைத்து நாம் இதை செய்கிற பொழுது நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணோம். அதனால் யாரையுமே நான் எல்லா பங்கு மக்களையும் அந்த நாளில் நான் பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா வெளியிலேயே நம்ம வைக்கலாம், திருப்பலி வெளியில் வைக்கலாம். நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா என்பது எனக்கு தெரியல. அதனால் போன வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பலி ஆரம்பித்த பிறகு அவ்வளோ கூட்டம். நம்ம பங்கு மக்கள் தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா மக்களும் வந்திருந்தீங்கள், சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலேயே உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது.
நீங்கள் ஒத்துழைத்தீர்கள் என்றால் நாம் ஆன்மீகத்திலே சேர்ந்து வளர முடியும். அதனால் பங்கு மக்களும் இருபால் துறைவிலும் தயவு செய்து வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் தவறாமல் மாலையிலே திருச்சிலுவை பாதையிலும் அந்த திருப்பலியிலும் பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தைகளுக்கான தியானம் வருகின்ற மார்ச் மாதம் 10ஆம் தேதி நடைபெறும். அந்த தினம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவு ஸ்பான்சர் செய்ய யாராவது விரும்புகின்றால் தயவு செய்து முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மார்ச் 6ஆம் தேதி திரு யாத்திரை தேவசகாயம் பிள்ளை ஆலயத்திலிருந்து, அதாவது அருள்வாய் மொழியிலிருந்து ஆரம்பித்து நாகர்கோவில் உள்ள ஒரு சில புதிய ஆலயங்களுக்கு செல்லும். கடைசியாக நட்டாளத்திலே நாம் அதை முடிவு செய்திருக்கிறோம். தேவசகாயம் பிள்ளை பிறந்த அந்த நட்டாளத்திலே நிறைவு செய்திருக்கிறோம். எனவே தயவு செய்து உங்களுடைய பெயர்களை அன்பிய மக்கள் கொடுத்து விடுங்கள். இருபால் துறவிகள் வர விரும்பினால் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை உடனடியாக கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த திரு யாத்திரையின் பொழுது யாராவது உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக லஞ்ச் மற்றும் இரவு உணவு பொருத்தனையாக நீங்கள் ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் தயவு செய்து முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மார்ச் 15, 16, 17 தேதிகளிலே தவக்கால தியானம் நடைபெறும். நற்செய்தி கொண்டாட்டம். தந்தை அவர்கள் ஹைதராபாத்தில் வருகின்றார். முத்தங்கி, அதாவது அன்பானவர்களே, ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது 2022 ஜூலை மாதத்தில் நான் இது ஃபிக்ஸ் பண்ணது. அப்படி என்றால் ஃபாதர் ரொம்ப பிஸியான ஃபாதர். நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நற்செய்தி கொண்டாட்டத்துக்கு, இந்த நற்செய்தி கொண்டாட்டத்தை அனைவரும் முழுமையாக பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தினமும் காலையிலே 6 மணிக்கு சிறிய சிலுவை பாதை நடைபெறுகிறது. அதேபோல் இந்த நாட்களிலே காலை திருப்பலி முடிந்தவுடனே நற்கருணை ஆண்டவருடைய சிற்றாலயத்தை திறந்து வைத்திருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் நேரம் கிடைக்கிற பொழுது வந்து நீங்கள் தனிமையிலே நற்கருணை ஆண்டவரோடு உரையாட அந்த இடத்தை பங்கு மக்களாக நீங்கள் பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கான கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தவாக்கால கையேட்டில் இருக்கின்றது. தயவு செய்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புனித வார்த்தைக்கான நிகழ்வுகள் வீடு மந்திரிப்பு வரைக்கும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் போன வெள்ளிக்கிழமைக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? கேள்வி கேட்பேன்னு சொன்னேன்ல. கண்டிப்பாக அதை கேட்டே ஆக வேண்டும். ஒரு சில கேள்விகள், இன்னும் நமக்கு 10 நிமிடம் இருக்கிறது. ஒரு சில கேள்விகளை கேட்குறேன். பதில் சொல்பவர்களுக்கு இன்றைக்கி பரிசு உடனடியாக பரிசு வழங்கப்படும். பரிசு நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்றால் தயவு செய்து என்னுடைய இடது பக்கம் வலது பக்கம் வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல இன்றைய மறையிலிருந்து ஒரு சில கேள்விகள். ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்கள் புக்கெல்லாம் உள்ள வைக்கலாம், சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வி, சோதனைகளை அனுமதிப்பது யார்? தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்கணும், சரியா? பிள்ளைங்க. ஓகே. நீ சோதனைகளை அனுமதிப்பது யார்? ஓகே, சரியான பதில். நீங்கள் வந்து நெல். இரண்டாவது கேள்வி, இயேசுவை சோதித்தது யார்? இந்த சைடில் இந்த பிள்ளைங்க. இயேசுவை சோதித்தது யார்? ப்ரைஸ் கிடையாது, நான் சொன்னேன், நான் சொல்லலை. ஓகே. அடுத்த கேள்வி, ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு எங்கே அழைத்து செல்லப்பட்டார்? தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கு, நான் சொல்கிறவங்க மட்டும் தான் சொல்லணும். ஓகே, நீ சொல்லு. பாலையில். ஓகே, சரியான பதில். கை தட்டலாமே பிள்ளைங்களுக்கு. இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தரக்கூடிய 2 சிந்தனைகள். இன்றைய மார்க் நற்செய்தி 2 சிந்தனைகள். என்ன? 2 பகுதிகளாக பார்த்தோம். ஓகே சிஸ்டர்ஸ். சிஸ்டர் லில்லி, சத்தமா? இல்லை 2 கேட்டேன். ஓகே, அதுக்கான பதிலை நானே சொல்கிறேன். இயேசுவினுடைய சோதனை முதல் பகுதியில் நான் வாசிக்க கேட்டோம் இல்லையா? இரண்டாவது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இந்த 2 பகுதி தான். சரி, இன்றைய முதல் வாசகத்தின்படி உடன்படிக்கையின் அடையாளமாக கடவுள் வானிலே எதை தோன்ற செய்தார்? மக்கள். நான் பதில் சொல்லவே இல்லையே, பதில் கிடையாது. ஓகே, இயேசு எதிர்கொண்ட 3 சோதனைகள் என்ன? இன்னைக்கு நற்செய்தியில் கொடுக்கப்படவில்லை, இருந்தாலும் இயேசு எதிர்கொண்ட 3 சோதனைகள். யார் வேணாலும் சொல்லலாம், கை தூக்க, நான் சொல்கிறேன். இயேசு எதிர்கொண்ட 3 சோதனைகள். வனஜா, எஸ். 1, 2, ஓகே 3. சரியான பதில். இங்கே வாங்க. ஓகே,
ஓகே, இந்த தவாக்கால கையேட்டிலிருந்து ஒரு சில கேள்விகள். ஓகே, இது யார் வேணாலும் பதில் சொல்லலாம். அது குறிப்பாக பங்கு மக்கள். இந்த கேள்வி நிறைய இருபால் துறைகள் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகள். ஓகே, தவக்காலம் துக்கத்தின் காலம் அல்ல, மாறாக இது ஒரு என்ன காலம்? எல்லாரும் பதில் சொன்னீங்கன்னா எல்லாரும் பரிசு கொடுக்க முடியாது, கை தூக்க தான் செய்யணும். ஓகே, இரண்டாவது கேள்வி, இது வந்து ஒரு அருளின் காலம், துக்கத்தின் மகிழ்ச்சியின் காலம், அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம். லென்ட் என்ற தவக்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம், லென்ட் என்ற தவக்காலத்தை குறிக்கும் வார்த்தையின் அர்த்தம் யாருமே தெரியாதா? தெரிஞ்சவங்க கைது. வசந்த காலம், சிஸ்டர் சரியா சொன்னாங்க, வாங்க இங்க வாங்க. மார்ச் என்ற சொல்லானது எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது? மார்ச் என்ற வார்த்தை, நம்ம மார்ச் மாதத்தில் ஃபுல்லாக போகிறோம் இல்லையா? மார்ச் மாதம் எந்த வார்த்தையிலிருந்து வருகிறது? எந்த வார்த்தை? அதே வார்த்தை, சிஸ்டர் சொன்ன அதே வார்த்தை, வசந்த காலம், வசந்த காலம் என்ற வார்த்தை. ஓகே, 2ஆம் நூற்றாண்டில் உயிர்ப்பு பெருவிழா எப்போது கொண்டாட வேண்டும் என்பதை பற்றியும் அதன் தயாரிப்புகளில் நோன்பு முக்கியமானது என்று அறிவுறுத்திய புனிதனுடைய பேர் என்ன? பெனடிக்ட். புனித ஜெரோம். சரியான பதில். வாங்க, சரியான பதில். 40 நாட்கள் தவ நாட்களாக கடைபிடிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலிக்க நியமனத்தை ஏற்படுத்திய திருத்தந்தையின் பெயர் என்ன? இதெல்லாம் புதுசாக கேட்கல, உங்கள் புக்கில் நான் கொடுத்துருக்கிறேன். பேர் தெரியாதா? திருத்தந்தை லியோ. 40 என்ற எண்ணானது விவிலியத்திலே எத்தனை முறை காணப்படுகிறது? இந்த 40 என்ற எண், நான் வந்து விபூதி சொன்னேன். 100 யார் சொன்னது? நான் கேட்கலையே, கேட்டதான் பதில் சொல்லணும். சாம்பல் என்பது எதை குறிக்கிறது? சாம்பல் என்பது எதை குறிக்கிறது? யார் சொல்றது? சாம்பல் எதை குறிக்கிறது? வெறுமையை குறிக்கிறது, துக்கத்தை குறிக்கிறது, மனமாற்றத்தை குறிக்கிறது. ஓகே, இயேசுவுக்கு உதவிய 3 மனிதர்கள், அழகான ஒரு ஆர்டிக்கல் இருக்கிறது. இயேசுவுக்கு உதவிய 3 மாமனிதர்கள். புரட்ட கூட இல்லையா புத்தகத்தை? புரட்டினீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கல. யோசேப்பு, நிக்கதேமு, மகதலேன் மரியா. ஓகே, ஜெபத்தின் வகைகள் எத்தனை? ஜெபத்தினுடைய வகைகள் எத்தனை? இனிமேல் நான் கேள்வி கேட்கல, நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் நான் அடுத்த வாரம் திருப்பி நான் கேட்குறேன், சரியா? அடுத்த வாரம் கண்டிப்பாக திருப்பி இந்த கேள்வியில் நான் கண்டிப்பாக கேட்பேன். தயவு செய்து அந்த நிறைய சிந்தனைகள் இருக்கிற, ஏன் நான் சொல்கிறேன்னா, இது தவ காலத்தை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சில ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. தயவு செய்து அடுத்த வாரம் நீங்கள் படித்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இதிலிருந்து நான் கேள்விகள் கண்டிப்பாக கேட்பேன், சரியா? ஒவ்வொரு வாரமும் மறையூரிலிருந்தும் இந்த புத்தகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும். உங்களுக்கு திருப்பலி முடிந்தவுடனே பரிசு வழங்கப்படும். எழுந்து நிற்போம் இறுதி ஆசிரியருக்காக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிரும் விண்ணகமுனவால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடைவுமை வேண்டுகின்றோம். அதனால் உயிர் உள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் ஆட கற்றுக்கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. நம்முடைய அன்னையை போற்றி புகழ்ந்து பக்தியோடு பாடுவோம். பரிசு பெற தைசது வாங்க. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி
அந்தோனிஸ் ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, சூசையே வாழ்க, புனித அருளானந்தரே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.